அடுத்தப்புறமா என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி வந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க இல்லையா? எக்ஸாம் எழுதிட்டுருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி அழகரும் மீனாட்சியும் வந்து அழுதுட்டுருக்காங்க மாறி மாறி. நம்ம சேது தான் போய் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி கிட்ட பால் கொடுக்குறாங்க. அப்போது தமிழ்ச்செல்வி எக்ஸாம் எழுதிட்டே பால் கொடுக்குறாங்க. பக்கத்தில் சேது வந்து உக்காந்து பார்த்துட்ருக்காங்க. லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து அடுத்தப்புறமாவாக கொண்டு வராங்க. நம்ம சேது வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, பாவம் 2 குழந்தைய பெற்றுட்டு இவ ரொம்பவே கஷ்டப்படுறா, எக்ஸாமுக்கும் படிக்கணும், நைட்டு கண்ணு முழிச்சு பாலும் கொடுக்கணும், ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து சேதுக்கு ஏற்படுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேது வந்து 5 நாள் 4 நாள் இங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா தமிழ்ச்செல்வியை சேது வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எபிசோட்ஸை வந்து கொண்டு வராங்க. குழந்தை பிறந்ததுலேருந்தே 2 குழந்தையும் பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா சேது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. இன்னொரு சைடு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா சேது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் பேசாமல் அங்கேயே கிளம்பி போகலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அங்கே போனால் அது சரி வருமானு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி கிட்ட அத்தை நான் அங்கேயே போய் அவர் கூட இருக்கலாமா, ஏன்னா ஒரு தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்துருவாரோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே படுத்தா எனக்கு பேய் கனவுலாம் வருது, நைட்டு தூக்கமே வரல அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இன்னும் 2 நாள் அவனே வந்துடுவான், அவன் தமிழ்ச்செல்வி கூட சேர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எந்த அளவுக்கு அவன் உயிருக்குயிராக அவன் பொண்டாட்டியை லவ் பண்ணானோ அந்த அளவுக்கு இப்போ வெறுக்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டோம்ல, இதுக்கப்புறம் சேர்கிறதுக்கு வழியே இல்லை, நீ எதுவுமே கவலைப்படாத, இந்த 2 நாள் பொறுத்துக்கோ, சேதுவே இங்கே வந்துடுவான், நீனா போய் அங்கே இருக்கணும்னு தலையெழுத்தா அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி வந்து ஐஸ்வர்யாவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நம்ம சேது வந்து தமிழ் படுற கஷ்டத்தையே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இதெல்லாம் ஏற்றி விடணும், சேதுவும் தமிழும் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு கால் பண்ணி அங்கே என்னப்பா நடக்குதுன்னு சொல்லி விசாரித்து அவங்க அப்பா அரசானது, ஜெயிலுக்கு போனது, நம்ம தமிழால் அவர் பட்ட கஷ்டத்தெல்லாம் வந்து சேதுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி அடிக்கடி ஈஸ்வரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சேது வந்து தமிழை பற்றி நல்ல விதமாக யோசிக்க ஆரம்பிக்கிற டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஈஸ்வரி வந்து நடுவில் பூந்து இந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ தொடர்ந்து இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நாள் வந்து நம்ம சேது தமிழ் கூட தான் இருக்க போகிறாங்க. ஸோ 2 பேருக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி புரிஞ்சிக்க போகிறாங்க, இதை பேஸ் பண்ணி தான் வந்து அடுத்த எபிசோட்ஸ் வந்து மூவ் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. ஒரே காரில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க. மறுநாள் எக்ஸாமுக்கோ படிக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போது நம்ம சேது என்ன சொல்கிறாரு, ஆல்ரெடி சேது பார்த்திங்கன்னா சேதுவும் தமிழும் சண்டை போடும் போது அழகரும் மீனாட்சியும் அழுகுறாங்க இல்லையா? ஸோ அந்த குட்டி பசங்களுக்காக பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைக்காக தானே நம்ம வாழ்கிறோம், இனிமேல் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சேதுவும் தமிழும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் தமிழுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சேது யோசிக்கிறாங்க. தமிழ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம குழந்தைக்காக மேலே இவ்வளோ அக்கறையாக தான் இருக்குது, என்னதான் இவர் செகண்ட் மேரேஜ் பண்ணாலும் குழந்தைங்களை விட்டு தரல அப்படின்ற மாதிரியும் நம்ம தமிழ் வந்து கொஞ்சம் கோவப்படாமல் வந்து நடந்துக்க போகிறாங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா தமிழ் படுற கஷ்டத்தையே வந்து சேது பார்த்து சேது மனசு மாறுற மாதிரி காட்ட போகிறாங்க. என்னதான் மாறினாலும் ஈஸ்வரி மாதிரி ஒரு வில்லி இருக்கும் போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அது வந்து உணர முடியாத அளவுக்கு தான் வந்து எபிசோட்ஸ் வந்து கொண்டு போகிறாங்க. இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் பண்ணது ஐஸ்வர்யா அப்படின்னு சேதுக்கு எப்போ தெரிய வருதோ அப்போ தான் பார்த்திங்கன்னா சீரியல் வந்து ஒரு சூடு பிடிக்கும். இப்போதைக்கு அதுக்கு தெரியறதுக்கு சான்சஸ் இல்லாத மாதிரி குழந்தைக்கு பால் கொடுக்கணும், குழந்தைங்க 2 பேரையும் பிரித்து வைக்கிற மாதிரியோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறை குழந்தைய வந்து மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எபிசோட்ஸ் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ தான் ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியும் மாட்டுவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா தாமரை அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னென்னா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை வெறுப்பேற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு குழந்தை மேலே என்னதான் கோவம் இல்லாமல் பாசமாக நடந்துக்கிட்டாலும் ஆயா வேலை தானே நீ பார்க்குற அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யாவை வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. ஸோ தாமரை அவங்க அம்மா இவங்க 2 பேரும் வெறுப்பேற்றுறதுனால பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து கொஞ்சம் வெறுப்பாகவே நடந்துக்கிறாங்க. அப்புறம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து குழந்தையே பார்த்துட்ருக்காரு, நம்மளை கண்டுக்கலேன்னு சொல்லி ஐஸ்வர்யாவும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை மேலே வெறுப்பாக நடந்துக்கிறாங்க. நம்ம சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தை மேலே நம்ம ஐஸ்வர்யா வெறுப்பாக நடந்துக்கிறத பார்த்து நம்ம ஐஸ்வர்யா மேலே ரொம்ப கோவமாக வந்து சேது வந்து நடந்துக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வந்து இதுக்கப்புறம் சின்ன மருமகள் சீரியலில் வந்து கொண்டு வர போகிறாங்க. உண்மை தெரியுமா இல்லை தெரியாமல் இப்படி தான் எபிசோட்ஸ் வந்து கொண்டு போகிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களில் எத்தனை பேருக்கு கூடிய சீக்கிரம் தமிழும் சேதுவும் வந்து சேரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.